ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட தப்பு. ஒரு சின்ன வயசுல ஒரு பையன் ஸ்கூலில் எல்லாருமே அடிச்சுட்டே இருப்பானாம். அவங்க மிஸ்ஸு சொல்லி கொடுக்குற மிஸ்ஸை அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி பசங்களெல்லாம் இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு. அவங்க அம்மா இல்லை மிஸ், என் பையன் அடிக்க மாட்டேன், என் பையனும் அடிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மாதிரி அந்த மிஸ்ஸு அந்த பையனெல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்களாம். இல்லைம்மா, நான் அடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவானாம். இந்த போல் பல நாட்கள் போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சான். அந்த பையனுக்கும் 25 வயசு ஆச்சான். அப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் வந்துச்சான். அவங்க அம்மாவும் பரத்துறமா, என்னங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, உங்கள் பையன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். என் பையனா அப்படி பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாதுமா, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, நாங்கள் தான் பூமியே நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டாங்க. அவங்க ஜெயிலில் போய் போட்டாங்க. இவங்க அம்மா அவனை பார்க்கணுன்னு கையெழுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பையனும் வந்து என்னமாச்சின்னு கேட்டிருக்கான். ஏன்பா, நான் இவனை எவ்வளோ செல்லமாக வளர்த்த நான் சின்ன வயசுலேருந்து, ஏன்பா நீ கொலை பண்ணுற லெவலுக்கு நீ வந்துட்டனா ஏன்பா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு இந்த பையன் அழுதுகிட்டே சொன்னானா, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, நான் சின்ன வயசுலலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மிஸ்ஸு உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரையும் நான் அடிக்கிறேன்னு, அப்போதைக்கு நீ கூட சொல்வத என் பையன் அடிக்க மாட்டேன், என் பையன் அட மாட்டான்னு. அப்போதைக்கு நான் அடித்தேம்மா, நான் எல்லாரையும் போட்டு அடிப்பேன், அது நீ மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்க, எல்லாருமே என்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ மட்டும்தான் எனக்கு துணைக்கி இருக்க அப்படின்னு சொன்னான். நீ அதை அன்றைக்கே நீ சொல்லியிருந்தனா இந்த நிலமை உனக்கு வந்திருக்குமான்னு திட்டினாங்களாம். அப்புறமாட்டி அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பி விட்டு இவனை மறுபடியும் ஜெயிலே போட்டாங்களாம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு தப்பை பண்ணிங்கன்னா அதை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அதை அப்படி நீங்கள் சொல்லாமல் உங்கள் அப்பா அம்மாக்கே திருட்டுத்தனம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பெருசானோன்னு அந்த பையன் போல தான் நீங்களும் உருப்படியாக வரமாட்டீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு. பாய் பாய்.